ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசாமையே இருந்தோம். ஸோ கொரோனா அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் விட்டு, அதாவது வேர்ல்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் யோசிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருந்துகிட்டு இருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த கேர்லெஸ்னஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபியூ டேஸ்க்கே பார்த்திங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. All right, let's get to the latest COVID data now. In India has reported more than 18,000 new COVID cases. Active cases are now at a 4-month high. Shifting our focus now, the pandemic, it's far from over. The virus continues to be on the prowl. After a short... India has reported 15,900 cases of COVID-19 on இந்தியாவில் கொரோனா பரவல் சற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஒரே நாளில் 18,819 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. கடந்த அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்ததுக்கான ஒரு கான்சிக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன சிச்சுவேஷன் இந்தியாவில் இப்போ கொரோனாவில் இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு நாளும் பார்த்திங்கன்னா மோர் தேன் 10,000 கேஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்த நிலைமையில் ஸோ இன்றைக்கி அதாவது 30th ஜூன் கிட்டத்தட்ட 18,813 கேஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட 7-day ஆவரேஜ் கிட்டத்தட்ட மோர் தேன் 15,000 ரெக்கார்ட் ஆகப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறையா பேர் மண்டையை போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, திடீர்னு இப்படி ஒரு ரைஸ் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரபிள் அண்ட் டாக்டர்ஸ் ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் முடிகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் ரைஸ் ஆகுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் 4th wave லீட் பண்ணுமா அப்படிங்கிறதையும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ வாங்க ஒன்றுனா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன நடக்குது இந்தியாவில், ஏன் இவ்வளோ கோவிட் கேசஸ்க்கான ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம மாஸ்க் வேர் பண்ணாமல் இருக்கிறது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் கம்பல்சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்குனாங்க. பட் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மாஸ்க் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த தியேட்டர்ஸ், மால்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100% நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம், ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இன்னும் அந்த டைட் ஆகிற லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லாக்டவுன் வரல. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் ஓப்பன் பண்ணது தான் இதுக்கான ஒரு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. பிகாஸ் கிட்டத்தட்ட ஸ்கூல் காலேஜஸ் ஓப்பன் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல்லேருந்தே நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ June 13 அஃபிஷியலாக அந்த லீவ் முடிஞ்சு திறந்தாங்களே தவிர அது கொரோனாக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருந்தது. ஸோ அப்படியே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோரும் ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுனால தான் கொரோனா கேசஸ் ரைஸ் ஆதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது 4th wave லீட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம இப்போ நிலைமையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக ஆமானும் சொல்ல முடியாது, இல்லை அப்படின்னும் சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு நடு நிலைமையில நம்ம இருந்துகிட்ருக்கோம். பிகாஸ் அந்த ஒரு ஸ்மூத்தாக போய்ட்டு இருந்த ஏரியா பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்பைக் ஆகுது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்பைக்லேயே இருந்துகிட்ருக்கு. பட் ஒரு 2 days முன்னாடி பார்த்திங்கன்னா கேசஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிப் ஆச்சு. பிகாஸ் ஒரு 14,000லேருந்து 11,000 அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு பார்த்திங்கன்னா கேசஸ் வந்தது. பட் மறுபடியும் இன்றைக்கி 18,000 ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் நம்ம அலட்சியமாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வேக்சின் போடுறவங்களுக்கும் கொரோனா வைரஸ் நல்லாவே அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் வேக்சின் போட்டது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இதில் காட்ட மாட்டேங்குது. பிகாஸ் வேக்சின் போட்டவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொரோனா மறுபடியும் வருது. நாட் ஒன்லி ஒரு டோஸ், 2 டோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் வேக்சினேட்டட் பீப்புளுக்கும் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த கொரோனா வைரஸ் வருது. அண்ட் நியூவாக 7 to 11 yearsக்கும் பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கோவிட் வேக்சினை. ஸோ பிகாஸ் எல்லாருக்குமே 12 to 14 வரைக்கும் இருந்தது ஏற்கனவே. பட் இன்னும் 7 to 11 அதையும் தாண்டி கீழே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ் தான் அதிகமாக வேக்சினேட்டட். ஸோ அதுக்கு அதாவது 18 வயசு கீழே இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோவா வேக்சினேட்டட் இல்லை. பட் இந்த 15 to 17 அந்த பாரில் இருக்கவங்க கொஞ்சம் வேக்சினேட்டட். ஸோ அதுக்கு கீழே நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அடல்ட்ஸ் அவ்வளோக்கு எவ்வளோ வேக்சினேட் பண்ணாங்களோ அந்த லெவலில் கொஞ்சம் கூட இவங்க வேக்சினேட் பண்ணாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நியூ வேரியன்ட்ஸ் என்டர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நியூஸில் ரீட் பண்ணியிருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஸோ எஸ், ஓமிக்ரானோட அடுத்த பிரிவுகள் அதாவது வேரியன்ட்ஸான BA4 அண்ட் BA5 அப்படிங்கிற 2 புது வேரியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அதாவது 60 வயசு ஆளுக்கு பார்த்திங்கன்னா இந்த BA5 அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது மே மாதத்துலேயே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ பட் அவருக்கு ஏதாவது ஆச்சா, ஏதாவது ப்ராப்ளம், சிவியர்னஸ் ஏதாவது க்ரியேட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி கூட இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்தே இந்த வைரஸை துரத்தி அடித்து அவங்க நல்லாவே சரியாயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அண்ட் மருந்தும் பார்த்திங்கன்னா நார்மலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவ்வளோவா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி பயங்கர சிவியர் நிலைமைக்கெலாம் அவர் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபியூ டேஸ் அதாவது ஒரு செக் பண்ணுறதுக்கு தான் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாரே தவிர அவ்வளோ சிவியராக அந்த பெட் ரெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக இருந்தாங்கன்னா ஆக்சிஜன் தேவைப்படுது அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து போகலை, அதாவது இந்த வேரியன்ஸ் போகலை. ஸோ BA.4 அதுதான். ஸோ பட் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் அதிகமாக பரவ ஆரம்பிக்குதோ அப்படிங்கிற ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலையுமே வந்திருக்கு. ஏன் திடீர்னு இந்த டவுட் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நார்மல் டெல்டாவோட ஒமிக்ரானோட எப்படி சொல்கிறது ஒரு தீவிரம் பார்த்திங்கன்னா குறைவு தான், பட் அதோட பரவற ஸ்பீடு வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த சிவியாரிட்டியில் பட் ஸ்ப்ரெட்டிங் இது பார்த்திங்கன்னா வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதோட 10 மடங்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒமிக்ரான் அதோட வேரியன்ஸ் வந்து பிரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 சப்வேரியன்ஸால் வந்து நம்ம வந்து இந்தியாவிலவே மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், சைனாவில் ஒரு கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 0 கோவிட் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்து 0 கோவிட் கேஸஸ் வராமல் நாங்கள் லாக்டவுனையே முடிக்க மாட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசான ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ புதுசுன்னு இல்லை, அது வந்து ஏற்கனவே இருக்கிற விஷயம், பட் அடிக்கடி அதை அமலுக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. டக்குன்னு ஒரு 10 நாள் ஓப்பன் பண்ணி விட்டாங்க, கேசஸ் கொடுத்தா மறுபடியும் லாக் பண்ணி போடு அப்படின்னு சொல்லிட்டு மில்லியன்ஸ் ஆஃப் பேரை பார்த்திங்கன்னா வந்து சைனாவில் வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் பீஜிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக 28 ஜூன் அதாவது ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து 0 கோவிட் கேசஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சைனாவில் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வந்திருக்கு. ஒரு எண்டு கார்டு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்தியாவில் இட்ஸ் ஸ்டார்டிங் அகெயின். பிகாஸ் ஒரு எண்டு கிடச்ச மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஒரு முடிச்சாச்சு, இதுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சோம். பட் மறுபடியும் இது ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் வந்து அவங்க மைண்ட்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் புதுசாக ஒமிக்ரானுக்கும் பூஸ்டர் டோஸ் போடலாமா, அதாவது க்ரியேட் பண்ணி இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து நிறையா இடங்களில் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸ்லேயும் வந்து இது வந்து யோசிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண அதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவோட நிலைமை லாஸ்ட் 30 டேஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராஃபு. என்னடா இவ்வளோ கம்மியாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா வந்து இட்ஸ் ஆல் டைம் கிராஃப். ஸோ நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்பேரிசனுமே பார்ப்போமே. ஒரு லாஸ்ட் 3 months பாருங்கள், இங்கே எவ்வளோ கேசஸ் பயங்கர டிப் ஆகிட்டு இருந்த ஒரு டைமையும், அதாவது 1000 கூட ஒரு நாளைக்கு தொடாமல் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அகைன் ஒரு டிப் வந்து இங்கே இருந்துட்டு இருந்தது. பட் இப்போது லாஸ்ட் 30 டேஸ் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஏறிட்டே தான் இருந்ததே தவிர இறங்கவே இல்லை. ஸோ நடுவில் கொஞ்சம் டிப்ஸ் இருந்தது, அது ஒரு நாள் 2 நாள் அப்படி இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள் 18,819 29th ஜூன். ஸோ அதுக்கு முன்னாடி 14,000, அடுத்த நாளே கிட்டத்தட்ட 18,000 மாறிடுச்சு. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் ரீஜியன்ஸ் வைஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னாலும் தமிழ்நாடுலேயும் பயங்கரமான ஸ்பைக்கான ஒரு கேசஸ் தான். இங்கே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 1827 கேசஸ் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடுல 28th ஜூன் அதாவது 29 ஜூனில் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகப்பட்டிருக்கு. இதுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பட் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த கொரோனாவில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வாங்க இது பார்க்கலாம். பட் இங்கே ஒரு ஸ்பைக் ஆகி டிப் ஆகிருக்கு. பட் அகைன் பாருங்கள், இந்த இடத்துலாம் ஹை கேசஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. 26 ஜூன் அன்றைக்கி கிட்டத்தட்ட 6,493 கேசஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்து அப்புறம் இப்போ கொஞ்சம் மாடரேட் லெவலில் குறைஞ்சிருக்கு. லைக் ஒரு 3,957 கேசஸ் கிட்டே இருக்குது. ஸோ மகாராஷ்டிரா தான் மோஸ்ட்டாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மெயின் சிட்டிஸ் பார்க்கலாம். கேரளா. ஸோ கேரளாவில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி 4,459 கேசஸ், கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவோட அதிகமாக வந்து இவங்க கேசஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்காங்க இங்கே. ஸோ லெட்ஸ் see கர்நாடகா. ஸோ இதெல்லாம் தான் மெயினான ஒரு இடங்கள். இங்கே தான் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓ இங்கே பாருங்களேன், சீரியஸ்லி 26 ஜூன் அன்னைக்கு இங்கே உள்ள கேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 133 மட்டும்தான். பாருங்கள் 133 கேசஸ் மட்டும்தான். பட் ஒரு ஃபியூ டேஸ் 29 ஜூன் அதாவது 3 நாளில் கிட்டத்தட்ட 1945 கேசஸ்க்கு வந்து இவங்க போயிருக்காங்க. 7 day ஆவரேஜும் பார்த்திங்கன்னா வந்து 799 மாறி இருக்குது. ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ டெல்லி அடுத்து இங்கேயும் ஒரு மெயினான ஒரு விஷயம். பட் இங்கே கொஞ்சம் டிப்பாக இருக்குது. பட் பாருங்கள், மோஸ்ட்டாக வந்து நிறையா ஸ்டேட்ஸ் அண்ட் இடங்கள்ல அதாவது பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தௌசண்ட்ஸில் வந்து கேஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபை வந்து இப்போ போயிட்டு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எல்லா ஸ்டேட்ஸ் அதாவது பெரிய பெரிய இடங்களில் ஆல்மோஸ்ட் 1000+ கேசஸ் வந்து
ஒரு நாளும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது ஏன் இந்த நிலைமை, எப்படி இதை மறுபடியும் போக்குறது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த எல்லாருக்குமே மைண்டில் இருக்கக்கூடிய விஷயம். மறுபடியும் லாக்டவுன் வருமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லார் மைண்டுக்குள்ளேயுமே இப்போ கரண்ட்டாக வந்து ஓடிட்டுருக்கு. லாக்டவுன் வருமா வராதா, மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே இதை தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இன்னும் லாக்டவுன் வருமா, லாக்டவுன் வரலனாலும் சில கண்டிப்பாகவே இந்த மாதிரி சில தடங்கள் வந்து கண்டிப்பாக விதிக்கப்படும். பிகாஸ் இந்த மாதிரி நிலைமை போச்சுன்னா வந்து மறுபடியும் 4th வேவ், அதாவது 3rd வேவ்க்கு அடுத்து இன்னொரு வேவுக்கான ஒரு வேவை வந்து இவங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இது. ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதை கூடிய சீக்கிரம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் லாக்டவுன் வருமா வராதாங்கிறத உங்கள் ப்ரெடிக்ஷன், நீங்கள் எல்லார் மைண்டுக்குள்ளேயுமே நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். வரும்னு சில பேர் நினைப்பாங்க, வராதுன்னு சில பேர் நினைப்பாங்க. அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேருக்கு ஐடியாஸ் இருக்கும். ஸோ உங்களோட தாட்ஸை ஃப்ரீயாக கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுவும் இல்லாமல் ஒரு மிஸ்ட்ரி வீடியோ அடுத்து ரெடி ஆகிட்டே இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷனை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் எக்ஸ்ட்ராவாக நிறைய வேரியன்ஸ் வந்துட்டு இருக்கு. BA4, BA5, BA2 இருந்தது, BA3 இருந்தது. ஸோ அடுத்தடுத்து ஒரு மாறிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஸோ லெட்ஸ் பி சேஃப். ஸோ ஓகே கைஸ், பை பை, லெட்ஸ் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் உங்களுக்கு அடுத்த என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள்.